இளங்கோவன் ராஜசேகர் சார், ஒரு நபர் ஆட்சியில் அமர்ந்து விட்டால் இந்த மொத்த சிஸ்டத்தில் எல்லாமும் மாறிவிடும் அப்படின்ட்டு இங்கே பல வீடியோக்கள் சமூக வலைதளத்தில் பகிரப்பட்டது சார். இப்போ நம்ம இவர் சத்யன் பேசும்போது சொன்னார், இது நிச்சயமாக இது புரட்சியெல்லாம் கிடையாது, இது ஒரு வேவு அப்படின்னு சொல்லிட்டு. சார், இதை ஒரு புரட்சின்ட்டும் அவர்கள் சொல்லலாம், ஆனால் சர்வ நிச்சயமாக இதை புரட்சின்ட்டு நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், நான் ஏற்றுக்க மாட்டேன், நீங்கள் என்ன வேணால் சொல்லலாம். சார், இது வெறும் இந்த இவ்வளோ பெரிய ஒரு சேஞ்ச் நடப்பதற்கு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் பெரிய காரணமாக அமைந்திருக்கிறதா சார் இந்த இதில் தமிழ்நாட்டில்? வணக்கம் அரவிந்த். ஆக்சுவலி இவர் இவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சதுக்கு சோஷியல் மீடியா காரணம் அப்படின்னு சொன்னால் அது ஒரு முக்கியமான கூறு தான். அது அவங்க அதைத்தான் அவங்க யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஏற்கனவே இதுக்கு முன்னாடி பேசின அதிமுக பேச்சாளர் கோவை சத்தியன் பேசின அந்த பாயிண்ட் தான் நான் உடன்படுறேன். இது ஆனால் வேவ்னு நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா இட்ஸ் நாட் எ வேவ். வேவ்னா நீங்க 1967 1977 அவங்க 1991 1996 அதுதான் நமக்கு அந்த இது ஒரு கைண்ட் ஆஃப் வேவ். இப்போ நீங்க இப்படி இவ்வளவு தூரம் நம்ம வேவ் அதுதான் சொல்றோம். பட் இருந்தாலும் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போடும் போதே ஒரு ஹெசிடண்டா தான் போட்டிருக்கிறாங்க. நீங்க கொஞ்சம் நல்லா உத்து கவனிச்சு பாருங்க. ஓகே. ஏன்னா மெஜாரிட்டி வரலையே, ஒரு சிங்கிள் மெஜாரிட்டி வர முடியலையே. ஓகே. 2 பெரிய ஜாம்பவான் மத்தியில நீங்க போட்டி போடுறீங்க, அதெல்லாம் ரைட், உண்மைதான். 1967 திமுக காங்கிரஸ் ஏத்து போட்டிச்சு. இப்ப பெரிய ஒரு ஜாம்பவான பெரிய பெரிய தலைவர்கள்லாம் இருந்தாங்க. பக்தவஜவான், காமராஜர், எவ்வளவோ பேர் இருந்தாங்க. எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் 1977 ஒரு பெரிய ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வராரு பல விஷயங்கள்ல. அந்த மாதிரி இப்ப இல்லைன்ற. ஸோ இதை நம்ம வேவ்ன்றதை ஒத்துக்க முடியாது. எனக்கு இது ஒரு சினிமா இந்த யங்ஸ்டர்ஸ் எப்பயுமே ரொம்ப ஒரு ஹைப்பப்பா இருக்கிற ஆட்கள் ஒரு இல்லூஷனரி வேர்ல்டுக்குள்ள அவங்கள இழுத்துடுறாங்க. ஏன்னா நாங்க இப்ப இருந்த காலத்துல சோசியல் மீடியா கிடையாது. நான் இருந்த காலத்துல ரேடியோவில் ஆரம்பிச்சது, சத்தியனாலும் ஒரு டிவியில ஆரம்பிச்சிருக்கிறாரு. நான் ரேடியோ இருந்த காலத்துல ஆரம்பிச்சுவேன். ஸோ அந்த இல்லூஷனரிக்குள்ள உள்ள இழுத்துறாங்க. சோசியல் மீடியால ரீல்ஸோ இன்ஸ்டாவோ அவங்கள நீங்க எந்நேரமும் 24 ஹவர்ஸும் ஒரு 1,00,000 பேரை வச்சுக்கிட்டு ஒரு ரீல 10,000 பேரை வச்சு ஷேர் பண்ண சொல்லி அதை ஒவ்வொரு ஸ்மார்ட் போன் ஒவ்வொருத்தரும் கையில வச்சிருக்கிறான். ஒவ்வொருத்தர் ஸ்மார்ட் போனும் ஒவ்வொருத்தர் கையிலேயே அது உள்ள நுழையும் போது ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஒரு விஷுவல் ஸ்லேவரி, ஒரு விஷுவல் ஸ்லேவரி இதுக்குள்ள நீங்க அடிமை ஆயிடுறீங்க. நீங்க இது அடிமையாகும் போது உங்களை மீறி ஒரு இல்லூஷன் உருவாகுது, ஒரு மாற்றம். சங்கத்தமிழன் சொல்றாருல, அவருடைய நம்பிக்கைக்கு நான் ரொம்ப நல்லபடியா நடக்கணும்னு நான் நினைக்கிறேன். அந்த இல்லூஷனரி வேர்ல்ட்ல நம்ம எல்லாரும் போய் கெட்டிங் ட்ராப்ட். அந்த ட்ராப் ஏன்னா இதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் எல்லாம் இருந்த காலத்துல அவருடைய சினிமாவே ஒரு மாரல்ல டீச் பண்ணிட்டு இருக்கோம். எங்களை மாதிரி அந்த காலத்துல நாங்க 18, 19, 16 வயசுல இருக்கும்போது நீங்க லிக்வர் சாப்பிடக்கூடாது, ஸ்மோக் பண்ணக்கூடாது, பெண்களை மதிக்கணும், சட்டத்தை மதிக்கணும், வில்லன் அவ்வளவு பெரிய மோசமான இருந்தாலும் அவனை சட்டத்தை கையில புடிச்சு கொடுக்கணும்ன்றதுதான் எம்ஜிஆரோட மெசேஜ். அரசியலை விட்டுருங்க, அது வேற விஷயம், நம்ம அதை பேசணும். ஒரு இளைஞர்களுடைய கூட்டத்தை ஒரு செம்மைப்படுத்துறத, ஒரு நல்வழிப்படுத்துற ஒரு முறைய சினிமா மீடியத்தை அவர் யூஸ் பண்ணாரு. புரியுது. ஆனா அது அப்படியே நீங்க இங்க கொண்டு வாங்க. இவர் அப்படி சில இஷ்யூஸ் ஒண்ணு படிக்கலையே, எல்லாம் கன்றாவியா தானே இருக்குது. இவர் அப்படி ஒன்றும் பெரிய காவியங்களை படிக்கல, எல்லாம் கன்றாவி தானே. காவியமும் படிக்கல. ஒரு சில இஷ்யூகளை எடுத்துக்கிட்டு அதை ரொம்ப வயலன்ஸை ஒரு குளோரிஃபை பண்றது, அந்த மாதிரி ஒரு காலகட்டத்துல நம்ம நுழையும் போது இந்த 18 வயசுல 11 அந்த பருவம் இருக்கு இல்லைங்களா, அந்த பருவத்துல அவங்களுக்கு சில விஷயங்களை நமக்கு டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது. ஏன்னா அந்த நான் சொன்ன மாதிரி அந்த ஒரு ஸ்லேவரிக்குள்ள போய் மாட்டிக்கிறாங்க. அதுல ஒரு இல்லூஷன் அவங்க உருவாக்கிக்கிறாங்க. அதை இவங்க எக்ஸ்ப்ளாய்ட் பண்றாங்க. இவங்க ரொம்ப ஸ்மார்ட் பீப்புள். இப்ப ஏடிஎம்கே டிஎம்கே 2 பேரும் அவங்க தே லாஸ்ட். இத்தனைக்கும் 2 பேரும் ஐடி விங் வச்சிருக்கிறாங்க,
மிஸ்டர் கோவை சத்யனுங்க ஐடி விங் எல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். அவங்க ஏதோ ஒரு இடத்துல போத் ஆஃப் த பார்ட்டிஸ் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல அவங்க ஒரு இடத்துல மிஸ் பண்ணிருக்கிறீங்க. அது எங்க? ஏன்னா இப்ப இருக்க காலகட்டத்துல அறிவுபூர்வமா சண்டை போட்டுட்டு இருந்துட்டாங்க சார், அதுதான் பிரச்சனை. இல்ல அதுதான் அங்க மிஸ் பண்றாங்கன்ற. இல்ல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஏதோ ஒரு இடத்துல அந்த பார்ட்டி டிஎம்கே அவங்க திமுக ஆட்கள் இவங்க வரல, அதனால திமுக ஆட்கள் வந்து அவங்க ஏதோ ஒரு இடத்துல மிஸ் பண்ணிருக்காங்க, இவங்களும் ஒரு இடத்துல மிஸ் பண்ணிருக்காங்க. இது எங்கேயோ நம்ம வந்து டெக்னிக்கலாவோ ஒரு 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 ரொம்ப இன்டெலக்சுவலாவோ எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம அவங்கள மிஸ்கால்குலேட் அண்டர் எவால்யூஷன் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். ஓகே, என்னைய பொறுத்த மட்டும் அது நடந்திருக்கு. அதை அவங்க நல்லா எக்ஸ்பிளைட் பண்ணிட்டாங்க. ஏன்னா இல்லைன்னா நல்லா யோசிச்சு பாருங்க. ஓகே, இப்ப ட்ரெடிஷனலா நீங்க கேம்பெயின் பண்றது எதுக்கு? ஒரு ஜனநாயகத்துல ஃபர்ஸ்ட் போஸ்ட்ல நீங்க போய் மக்களை பார்க்கணும். ஆளுங்கட்சி நாங்க இதெல்லாம் செஞ்சிருக்கிறோம்னு சொல்லணும், எதிர்கட்சி இதெல்லாம் அவங்க செய்யல, இதுல தப்பு இருக்குன்னு சொல்லணும். மக்கள் வந்து ஒரு ரெண்டையும் தூக்கி நிறுத்தி பார்த்து யாருக்கு ஓட்டு போடணுமோ அவங்க போடணும்ன்றதுதான் நம்மளுடைய பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸியோட பேசிக் சோல். அந்த சோலே இவங்க உடைச்சிட்டாங்க. இவங்க சார் அதாவது நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா, ஒரு ஒரு ஹீரோனுடைய பிலிமை எப்படி மொபைல்ல பார்த்தாவே அந்த ஹீரோ நம்ம கிட்ட சார் ஒரு ப்ரூஸ்லி படம் பார்த்தோம்னு வச்சுக்கோங்க சார், நமக்கு அடுத்து ஒரு 2 நாள் 3 நாள் பாக்குறவங்கலாம் போட்டு மிதிக்கணும்னு தோணும். அது போல விஜயினுடைய அந்த பிரச்சாரம் எனக்கு நீங்க ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டது சமூக வலைதளங்கள் மூலமாக பார்த்தவர்களுக்கு அவரே நேரா கேட்டது போல ஒரு உணர்வுக்குள்ள அவங்க தள்ளப்பட்டுறாங்க. நேச்சுரலி அதுதான் நான் இலூஷன் சொல்றேன். புரியுது. அவங்க ஒரு டிஜிட்டல் அரெஸ்ட், ஒரு அந்த சினிமா அந்த இதுக்குள்ள போய் மாட்டிக்கிறாங்க. அப்ப இவங்க அவங்கள வந்து ஒரு கேப்டிவ்ஸா புடிச்சு வச்சிடுறாங்க. உங்களுக்கு அது ஒரு பெரிய மேசிவா ஒரு 18ல இருந்து 30க்குள்ள ஒரு கிட்டத்தட்ட 1.26 to 21 crores இருக்கிறாங்க. 18 வயசு பசங்க எல்லாம் நீங்க ஓட்டு போட விட்டீங்க. என்ன கேட்டா இப்ப அதுலயே எனக்கே சந்தேகமா இருக்கு, ஏன் 18 வயசு பசங்களை ஓட்டு போடுறாங்க? நாங்க இருந்த காலத்துல 21 வயசு. அட்லீஸ்ட் காலேஜ் போனாலும் கொஞ்சம் ஒரு மைக்ரேட் ஆகும், எங்களுடைய மைண்ட் கொஞ்சம் வளரும், எங்களுடைய இன்டெலெக்சுவல் கேப்பபிலிட்டி கொஞ்சம் ஓரளவுக்கு 2 ஸ்டெப் அதிகமாகும். நீங்க 18 வயசுல அப்படியே டீன்ல அப்பதான் உள்ள நுழைஞ்சு 2 வருஷத்துக்கு ஒரு 4 வருஷத்துக்குள்ள நீங்க ஒரு பெரிய ஒரு பொறுப்பை கையில கொடுக்குறீங்க. அதாவது என்ன பொறுப்பு? ஒரு தலைவரை ஆள்ற, நாட்டை ஆள போற, நம்ம தலையெழுத்தை நிர்ணயிக்க போற ஒரு தலைவரையோ ஒரு ஆட்சியோ தேர்ந்தெடுக்கிற பொறுப்பை நீங்க ஒரு குரூப்புக்கு நீங்க கொடுக்குறீங்க. நான் அது அவங்கள வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணல, அவங்களுக்கு அது இல்லை இது இல்லைன்னு சொல்லல. நம்ம அவங்கள அந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணிருக்கோமான்றத நம்ம மனசாட்சியை தொட்டு பார்த்துக்கணும். ஓகே சார், ஓகே. ஏன்னா நமக்குள்ள எவ்வளவோ பிரச்சனைகள் பல இருக்கு. அந்த அளவுக்கு நம்ம ப்ரிப்பேர் அவங்கள பண்ணிருக்கோமா? இந்த அளவுக்கு ஒரு ஓட்டை போட்டு ஒரு மக்களை தேர்ந்தெடுக்கிற ஒரு பெரிய ஒரு விஷயத்த, ஒரு நாட்டோட தலையெழுத்தை மாத்த போற விஷயத்துக்கு அவங்க வந்து தயார்படுத்தி இருக்கிறோமா? நம்ம அதுல நம்ம ஃபெயிலியர் ஆயிட்டோமான்றத ஆளுகின்ற கட்சிகள் தான் இனிமே நமக்கு யோசிக்கணும். நம்ம எங்கேயோ நம்ம we are missing the link. என்னைய பொறுத்த மட்டும் அது அவங்க எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டாங்க. டிஜிட்டல் காலத்துல நீங்க என்ன பண்ண முடியும்? ஈரான் வந்து யுஎஸ் வந்து கிட்டத்தட்ட இந்த டிஜிட்டல் வார்லயே தோக்கடிச்சிட்டாங்க. சோ அவங்க பிரசிடென்ட் அவங்க வந்து பல விஷயங்களை அவரு ஆளுகள் எல்லாம் மாத்தி பல விஷயங்களை அவரு கவுண்டர் பண்றதுக்கு எடுக்கிறாரு. அவ்வளவு பெரிய கண்ட்ரி, ஒரு வேர்ல்டு பவரே தடுமாறுது. அப்ப இவங்க அந்த ஒரு டெக்னாலஜி டெவலப்மெண்ட், ஒரு அட்வான்ஸ்மெண்ட்டை எங்க நம்ம இவ்வளவு பெரிய எஸ்டாப்ளிஷ்டு 2 பார்ட்டியும் எங்க மிஸ் பண்ணோன்றத அவங்க தான் they have to explain. ஓகே சார், ஓகே. இளங்கோவன் சார் வணக்கம். இளங்கோவன் சார், இப்போ மெஜாரிட்டி காட்டுவதற்குண்டான வாய்ப்புகள் இப்ப வரை இல்லை. அவர் ஃப்ளோர் டெஸ்ட் மூலமா வேணா நிரூபிக்கலாம் சார். இங்க இருக்கக்கூடிய கட்சிகள் இடதுசாரிகள் அல்லது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய இளைஞரணியின் முக்கிய நிர்வாகி இருக்காரு. விடுதலை சிறுத்தைகள் தாவேகாவிற்கு ஆதரவு கொடுத்து இந்த ஆட்சி அமைப்பதற்கு உதவி செய்வாங்களா சார்? வாய்ப்பு இருக்கா? சங்க தமிழ்ல தான் கேட்கணும். அவர் வந்து இப்ப கட்சியை பத்தி, அவர் விஜய் கட்சியை பத்தி எல்லாம் பேசும்போது அவங்க தான் என்னன்னு டெசிஷன் எடுக்கணும். ஆக்சுவலி இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு காங்கிரஸ் பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. பாமக அப்ரோச் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. இவர் ஏற்கனவே லெட்டரை வந்து கவர்னருக்கு கொடுத்துட்டாரு. ஸோ ஐ திங்க் அவங்க ஏற்கனவே ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்கன்னு தான் தோணுது.
ஓகே ஆட்சி அமைக்க தன்னை கூப்பிடுமாறு லெட்டர் கொடுத்துட்டாரு கவர்னருக்கு இன்னைக்கு ஓகே மதியானத்துக்கு மேல. பட் எந்த கட்சின்றது ஃபைனலைஸ் ஆகிறது இப்ப எந்த எந்த ரெண்டு டிஎம்கே ஏடிஎம்கே ரெண்டுல இருந்தும் கூட போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஓகே ஓகே சார், நான் இந்த 2017 மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவியேற்றார் சார். ஒரு 11 பேர் புரட்சி பண்ணாங்க திரு ஓபிஎஸோட போயிட்டு, சரியா? 124 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு திரு இபிஎஸ் அவர்களுக்கு இருந்தது சார். மெஜாரிட்டி கவர்மெண்ட், பெரும்பான்மையோடு தான் அவர் தன்னுடைய ஆட்சியை முழுமை பெறச் செய்தார். ஆனாலும் கூட அவர்களே சொல்றாங்க, ஒரு 30 வருஷம் தமிழ்நாட்டை ஆட்சி செய்த ஒரு பார்ட்டி, நாங்கள் இந்த டென்யூரை முடிக்கிறதுக்கு எங்களுக்கு பிஜேபி சப்போர்ட் இருந்ததுனால தான் முடிக்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த 107 இடங்களை மட்டும் வைத்து கொண்டு சார் இந்த ஒரு 5 ஆண்டை கடத்துவது அப்படிங்கிறது பெரும் சவாலான ஒரு விஷயமாக விஜய்க்கு இருக்குமா சார்? கட்டாயம் இருக்கும். ஏன்னா இப்ப 2 திராவிட கட்சிகள் ஒரு ஒரு கன்சிடரபிள் நம்பர் ஆஃப் சீட்ஸ் 2 பேருமே வச்சிருக்கிறாங்க. அவங்க சாதாரணமா ரொம்ப ஒன்றும் வாஷ் அவுட் ஆகல. அவங்களுடைய கோர் ஓட் பேங்க், இப்ப திமுகவுக்கும் கோர் ஓட் பேங்க் இருக்குது, ஏடிஎம்கேக்கு கொஞ்சோண்டு இறங்கி இருக்குது, அவ்வளவுதான். ஸோ இப்ப இவரு மிஸ்டர் ஆசேசா சொன்ன மாதிரி 2 பேத்தையும் நம்ம கூட்டி பார்த்தோம்னாலே மெஜாரிட்டி அவங்களுக்கு தான் இருக்கும். ஸோ அவங்கெல்லாம் இருக்கும்போது இவங்க இவருக்கு அவுட் சைட் சப்போர்ட்ல இருந்து யாராவது ஏதாவது ஒரு பார்ட்டி, இப்ப நான் ஒரு அதிமுகவே எடுத்துக்கோங்க. இப்ப திமுக எதிர்கட்சி ஆப்போசிஷன் பெஞ்சஸ்ல ஆக்குபை பண்ணும்போது அதிமுக ஒருவேளை அவுட் சைட் சப்போர்ட் கொடுக்கறதுக்கு ஏதாவது முகாந்திரம் இருக்கான்னு எனக்கு தெரியல. அந்த மாதிரி நம்ம செய்யலாம். ஏன்னா ஏற்கனவே அது ஸ்டேட்லயும் இருந்திருக்குது, சென்ட்ரல்லயும் இருந்திருக்குது. ஸோ ஒருவேளை அதெல்லாம் இல்லாம அப்படி செய்ய முடியாது, நம்மளுடைய அது அவ்வளவு உரம் நல்லா இருக்காது, நம்மளுடைய பேனருக்கு அது ஒத்து வராது அப்படின்னா அலையன்ஸ் பார்ட்னர்ஸ், சின்ன சின்ன கட்சிகள் அதிமுக இருக்கிற சின்ன கட்சிகளோ, சிறிய கட்சிகளோ, இல்ல திமுக இருந்த சிறிய கட்சிகளோ அங்க அந்த பக்கம் சப்போர்ட் பண்றதுக்கு நிறையவே வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஸோ ஆனா இது எந்த நேரத்துல என்ன ஆகும், நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட், வாஜ்பாய் கவர்மெண்ட் எப்படி ஆச்சு, அந்த மாதிரி சில விஷயங்களையும் நம்ம யோசிச்சு மனசுல அதே தானே இது அந்த மாதிரி இருக்கு. ஸோ இயர்ஸ் a lot of problems. அவர் ஜெயிக்கிறது அவர் ஜெயிச்சது கன்வின்சிங்கா அவர் ஜெயிக்கலைங்க. மக்கள் கன்வின்சிங்கா ஓட்டு போடல. ஒரு மேஜர் போர்ஷன் ஆஃப் பீப்புள் ரொம்ப யோசிச்சு தள்ளி தான் நின்று இருக்காங்க. ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் யங்ஸ்டர்ஸ் ரொம்ப போட்டு நிறைய போட்டிருக்கிறாங்க ஸ்பான்டினியஸா. ஸோ இதுல அவருக்கு கட்சி நடத்துறதோ ஆட்சி நடத்துறதோ 2மே பிரச்சனையா தான் இருக்கும். அவர் சமாளிப்பாருன்னு நம்ம எதிர்பார்ப்போம். ஓகே ஓகே.